Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான மட்டன் வறுவல் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப குறைவான நேரத்தில் சட்டுன்னு இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. ஒரு டேஸ்டியான மட்டன் வறுவல் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக சேர்த்து இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்லா கொரப்பாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 400 கிராம் அளவுக்கு மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம். மிக்சியில் இந்த மசாலா அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மசாலாவையும் இப்போ இந்த மட்டனோட நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மிளகு 1 ஸ்பூன் சேர்த்து அரைச்சிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1லிருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மட்டனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், நம்ம இதை வறுவலாக தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு 3/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டி வச்சு ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி குக்கரில் நம்ம விசில் வச்சுக்க போகிறோம். சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த மட்டன் வறுவல் ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, சூடான சாதத்தில் போட்டு அப்படியே மசாலாவோட பெரட்டி அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் கழிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மட்டன் 4 விசில் கொடுத்ததில் நல்லாவே வெந்திருக்கு. உங்களுடைய மட்டன் வேகிற தன்மையை பொறுத்தும் உங்கள் குக்கரோடைய சைஸை பொறுத்தும் நீங்கள் எப்படி வேக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படி இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட்டான பிறகு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு பாதி பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை வந்து அந்த வேக வச்ச தண்ணியோடு இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற மட்டன், அந்த வேக வச்ச தண்ணி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கப்புறம் இதை மூடி போட்டு கவர் பண்ண வேண்டாம். நம்ம வறுவலாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால முதல்ல கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஓரளவு திக்கான பிறகு நம்ம சிம்மில் மாற்றிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இது கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு திக்காகிடுச்சு. நம்மளுடைய அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மசாலா வந்து திக்காகி வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ இடையில அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான நல்ல ஒரு சூப்பரான கலரில் நல்ல ஒரு சுவையான மட்டன் வறுவல் ரெடி ஆகிடும். நான் இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இடையில கரண்டி வச்சு கலந்து விடுங்க. நல்லா ட்ரை ஆகிக்கிட்டே வரும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கெலாம் கூட இந்த மாதிரி ஸ்டேஜில் சூப்பராக இருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் இதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடும்போது பாருங்கள், நல்லா ஒரு சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த டேஸ்டியான மட்டன் வறுவல் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.